அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல உங்களுக்கு இந்த 2 பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சீங்கன்னா அது உடனே நடந்தே தீருங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பதிவை பார்த்துட்டு ஒரு சில பக்தர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்ப திருமணங்கள் ஒரு சிலருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வேலை கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நாங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கிடைக்க மாட்டுதுன்னு நினைச்ச வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏங்க எத்தனையோ முருகப்பெருமா இருக்கா, நம்ம திருச்செந்தூர் முருகரை தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலும் நம்மளுக்கு உடனே நடந்து தீரணும், நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் போக்கணும் அப்படின்னா நீங்க போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ரொம்ப பிரசீதி பெற்ற தலம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர். ஏன்னா இது வரைக்கும் பல பக்தர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் முருகப்பெருமான போய் தரிசனம் செஞ்சுட்டு அவருடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பெறுங்க. ஏன்னா இப்ப நம்மளோட வீடியோ பதிவுல நீங்க பார்க்கலாம், எவ்வளோ பக்தர்கள், கடல் அலையை விட அதிகமான பக்தர்கள் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா தரிசனம் செய்ய வராங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், அந்த வீடியோ பதிவை பாக்குற நீங்க நினைக்கலாம், ஏங்க நாங்களும் திருச்செந்தூர் முருகரை தரிசனம் செய்யலாம் போகலாம் அப்படின்னு தாங்க நினைக்கிறோம், ஒவ்வொரு தடங்களா எங்களால போக முடியாம போயிருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் அதுக்காகவும் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் போடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு கட்டாயமா முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க நினைத்த உடனே உங்களை அழைப்பார் முருகர். நான் அடுத்த வீடியோ பதிவுல உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. இப்ப இந்த 2 விஷயம், அதாவது உங்களுடைய 2 பிரச்சனை, ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அதுலயும் இப்ப மெயினா பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் இருக்கும். நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா எந்த பிரச்சனைக்கும் நீங்க முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யலாம். ஏன்னா அதிகமா உள்ளது வேலை வாய்ப்பும் திருமண தடையும் தான். நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் செய்யுங்க. அதுவும் என்னைக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு கிளம்புங்க. புதன்கிழமை போய் திருச்செந்தூர் முருகரை நீங்க அங்க நைட்டு அங்கே தங்கி நீங்க உறங்கிட்டு காலைல வெள்ளெண்ணெய் எந்திரிங்க. வெள்ளெண்ணெய் எந்திரிச்சிட்டு வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமணமாயி எனக்கு குழந்தை கிடைக்கல, திருமண தடை இருக்குது, எனக்கு கல்யாணம் இன்னும், நானும் ஒவ்வொரு மாப்பிள்ளை பாக்குறோம், ஒவ்வொரு பொண்ணு பாக்குறோம், தடங்களா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா திருச்செந்தூர் முருகரை நீங்க போய் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி எந்த வேலை நீங்க நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கணும்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே இருந்துடக்கூடாதுங்க. நம்ம வீட்லயும் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா எதுக்கு நம்ம போய் அங்க தரிசனம் செய்யும் போது அங்க படுத்து தூங்கணும் கடற்கரையில அப்படின்னா, நீங்க நம்மளோட வீடியோ பதிவை நீங்க பார்க்கலாம். எவ்வளோ பக்தர்கள் அந்த கடற்கரையில தூங்குறாங்க. தூங்கிட்டு காலையில எழுந்து நீராடிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு, ஒரு சிலர் நம்மளுடைய பக்தி ரொம்ப அதிகமா நம்ம முருகப்பெருமான்கிட்ட வேண்டி நடக்கல அப்படின்னா அங்க மடிப்பிச்சை கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவி இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காகவும் மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. நீங்களும் முருகப்பெருமான தரிசனம் செய்ய போனீங்கன்னா இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கருணை உள்ளம் கொண்டவர் நம்ம முருகப்பெருமான். கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறுவாரு. ஏன்னா நம்ம முருகப்பெருமான்கிட்ட போய் நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னையவே சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு நான் நினைச்சு வந்ததை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பா, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க முருகப்பெருமான கையேந்தி மட்டும் வழிபாடு செய்வீங்க. ஏன்னா நம்ம உள்ள முருகி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம முருகப்பெருமான் நினைத்ததை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதே மாதிரி நம்பிக்கையோட நம்ம வீட்லயும் தீப வழிபாடுகள்லாம் செய்யணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ பதிவா போடுறேன். இல்லை உங்க வீடியோ நீங்க என்ன கமெண்ட்ஸ் வீடியோக்கு பண்றீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு பதில் போடுறேன். ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகமா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வீடியோ பதிவாவே எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.